ஈஸ்வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்தி மேலே செம கோவமாக இருக்காங்க. எப்படியாவது வந்து ரேவதியையும் கார்த்தியையும் பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு போன உடனே நம்ம ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதியும் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போன உடனே வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசிகிட்ருக்குறாங்க அந்த இடத்துல. அதாவது நம்ம எப்படியாவது அந்த கிழவியோட பேரனையும் ரேவதியும் பிரித்து விடணும். நான் வந்துட்டு கோர்ட்டு கேஸுன்னு நிறைய நாள் வந்து அலைய விரும்பலை. அதனால் நான் வந்து பஞ்சாயத்தை கூப்பிட போகிறேன். பஞ்சாயத்தில் கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த காசை வச்சு வெட்டி விட்டுட்டு இவங்களுக்கும் என் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரேவதியோட அப்பா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஈஸ்வரி, யாரை கேட்டு நீ இந்த முடிவெல்லாம் எடுக்கிற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்களோட உரிமை அவங்களோட வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிடுறாங்க அந்த இடத்துல. ஆனால் இது என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுறது ஒரு அம்மாவான என்னோட கடமை. அதனால் நான் கண்டிப்பாக இந்த முடிவை எடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான் இருக்கேன், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் வந்து சொன்னால் போதும் பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு ரேவதியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி ஓகே, ரேவதியை ஓகே சொல்லிட்டா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. இதுதான் இந்த நேரம் பார்த்து நம்ம சந்திரகலா யோசிக்கிறாங்க. ஆடு தானா வலையில் வந்து மாட்ட போகுது. சரி ஓகே, நமக்கு என்ன, எப்படியாவது அவன் வீட்டை விட்டு போனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி இந்த இடத்துல. இப்போது எல்லோரும் பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பஞ்சாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவன் என் பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிட்டான். ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இப்போ வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை ஆளுக்கே தெரியாமல் தாலியை கட்டி என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்கான். அதனால் என் பொண்ணுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. இதை கேட்ட உடனே கார்த்தி கேட்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் ஓகே நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரும் நம்ம கார்த்திகிட்ட கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வராரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு பஞ்சாயத்து தலைவர். கார்த்தி சொன்னதுக்கு ப்ரூஃப் கேட்ட உடனே கார்த்தி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லாதனால தான் நான் இத்தனை நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போது ப்ரூஃப் கிட்ட நான் எங்கே போகிறது, ஒரு 3 மாதம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க, அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. நம்ம கார்த்தி சொன்ன உடனே பஞ்சாயத்து தலைவர் சரி ஓகே, நீ கேட்ட மாதிரி நான் அந்த 3 மாதத்தை டைம் வாங்கி தரேன், ஆனால் அதுக்குள்ளே நீ இது எல்லாத்தையும் எனக்கு ப்ரூஃபோட சரி பண்ணணும். அப்போ தான் வந்து நீ கேட்டதை என்னால் செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கும் அவங்க ரேவதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை 2 பேரையும் பிரித்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சரின்னு சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரமேஸ்வரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், இவங்களை எப்படியாவது நம்ம இது பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம ரேவதி ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அந்த பொண்ணு உன்னையே தான் நினச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பரமேஸ்வரி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் போய் இதை சொல்ல போக, இப்போது பஞ்சாயத்து தலைவர் வந்து சொன்ன உடனே, அவரோட முடிவை சொன்ன உடனே இவங்க ஈஸ்வரி எல்லாம் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, எப்பா இது எல்லாத்துக்கும் என் பேத்தி தான் முடிவு எடுக்கணும், என் பேத்தி என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி சொன்ன உடனே பஞ்சாயத்து தலைவர் நம்ம ரேவதியை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு என்னம்மா முடிவு, நீ சொல்லுமா, ஏன்னா உங்கள் அம்மா எப்படியாவது உன்னையும்
அவங்க பையனையும் பிரித்து விடணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பஞ்சாயத்து தலைவர் நம்ம ரேவதி கிட்ட. ரேவதி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நம்ம இப்போ பேசலை அப்படின்னா கடைசி வரைக்கும் பேச முடியாமையே போயிடும். அதனால் நம்ம கார்த்தி வேணும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ ரேவதி பேசின உடனே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. இந்த பொண்ணு இவர் மேலே உயிராக இருக்குது, ஆனால் நீங்கள் ஏன் அந்த பொண்ணையும் அவரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? சேர்ந்து வாழ்ந்துன்னு நினைக்கிறவங்கள பிரிக்காதீங்கம்மா அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரி 3 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் சொன்ன மாதிரி அவங்கள 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம். இல்லை அவர் சொன்னது ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஒரு 3 மாதம் தானே வெயிட் பண்ணுங்கள், கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேவதி மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பஞ்சாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரேவதி இதை சொன்ன உடனே ஈஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ கடைசியில் இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி, ஏன் இப்படி போயிட்டு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரேவதி மேலே பயங்கரமாக கோபமாக இருக்காங்க. இப்போது எல்லாருமே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த பையன் உங்ககிட்ட என்ன தான் சொன்னான்? நீங்கள் ஏன் இந்த 3 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்க? அவங்க தான் ஈஸ்வரி தான் சொல்கிறாங்கல்ல, அந்த வீட்டை பிரித்து விட்டுருங்க, அவங்க குடும்பத்தை பிரிச்சுருங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அந்த 3 மாதம் டைம் கொடுத்தீங்க? அந்த பையன் என்ன சொன்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்குறாங்க. பஞ்சாயத்து தலைவர் அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, 3 மாதம் கழித்து பார்த்துக்கலாம். 3 மாதம் கழித்து கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல முடிவோடு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் 3 மாதம் அவனுக்கு டைம் கொடுத்தேன். ஸோ அதனால் அந்த 3 மாதம் வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே பஞ்சாயத்து முடிச்சு வீட்டுக்கு போன உடனே பஞ்சாயத்து தலைவரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு? நீங்கள் அந்த பையன் சொல்கிற மாதிரி 3 மாதம் எதுக்கு டைம் கொடுத்தீங்க? அப்படி என்ன தான் அந்த பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அது இப்போ வேண்டாம், 3 மாதம் கழித்து நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் நல்ல முடிவை தான் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயத்துலையும் ஒரு நல்ல முடிவாக பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ஒய்ஃபு. ஸோ அந்த மாதிரி கார்த்தி சொன்ன முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து வாழணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.